ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெர்னரி ஆப்டேட்டர் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டே என்ன பார்த்தோங்க, ஸ்வாப்பிங் பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வந்து இன்டர்வியூ ப்ரோக்ராமில் தேர்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். தேர்ட் என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்றோங்க, இஃப் எல்ஸ் மாதிரி. இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொஞ்சம் கண்டிஷன்லாம் கொடுத்து எழுதுது. ஒரே லைன்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா எது ட்ரூ பிளாக் எது ஃபால்ஸ் பிளாக் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க டுடே ப்ரோக்ராம் பார்க்கலாம். இன்க்ளூட் மெயின் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ரெண்டு வேல்யூல வந்துட்டு நம்ம இது லார்ஜஸ்ட் வேல்யூன்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன், பிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஒரு இதில் ஒரு வேரியபிள் என்ன பண்ண போறேங்க, ஸ்டோர் பண்ணி வச்சு தானே பிரிண்ட் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி வச்சும் பிரிண்ட் பண்ணலாம், ஜஸ்ட் நான் அப்படியே கமாண்டாவும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். சிங்கிற இப்போ ஒரு வேரியபிளுக்கு ஏதோ ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ண போறேன். இப்போ கிரேட்டர் தென் வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போறோம். டெர்னரி ஆப்பரேட்டரோட சிம்பிள் என்னதுங்க, கொஸ்டின் மார்க் கோலன். ஏ கிரேட்டர் தென் பி கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ட்ரூவா இருக்கிறத ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட், கோலனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஏ கோலன் பின்னு கொடுத்துருவோம். இதுக்கு என்ன மீனிங்னு புரியுதுங்களா? கண்டிஷன் செக் பண்ண போறீங்க. ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணியாச்சு, கொஸ்டின் மார்க் கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. ட்ரூவா இருந்ததுன்னா ஏ பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸா இருந்ததுன்னா பியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ இங்க என்ன வேல்யூ வருதோ அதை எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், சிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ என்ன மட்டும் பண்ணா போதுங்க, கிரேட்டர் தென் வேல்யூ இஸ், நான் எந்த வேல்யூ கிரேட்டர் தென் ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணா மட்டும் போதும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்குங்க, த கிரேட்டர் தென் வேல்யூ இஸ் 10 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஏக்கு தான் வந்து 10 கொடுத்துருக்கோம், பிக்கு என்ன இருக்குங்க 6. கிளியருங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்க கண்டிஷன் செக் பண்ணுவீங்க, எந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கோ இது ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், இது ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இஃப் எல்ஸ் விட கம்பேர் பண்ணும்போது டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இதுவே லெஸ் தென் வேல்யூ வேணும், ஜஸ்ட் நீங்க என்ன மட்டும் கொடுத்தா போதுங்க, லெஸ் தென் சிம்பிளை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ ஜஸ்ட் நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோங்க, லெஸ் தென் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு இப்போ எது பிரிண்ட் ஆயிருக்கு, 6 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம இங்க ரிலேஷனல் ஆப்பரேட்டர் கண்டிஷனல் மாத்தியாச்சு. கண்டிஷனை ஏ லெஸ் தென் பியான்னு கேட்டிருக்கோம், ஃபால்ஸ். அப்போ நம்மளுக்கு எது எக்ஸிக்யூட் ஆகுங்க, ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட். பியோட வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது கிளியருங்களா? ஓகே, இப்போ நான் சில ஸ்டோர் பண்ணாம டைரக்டா அப்படியே வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியுமா, ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ பிராக்கெட்குள்ள நம்ம இதை யூஸ் பண்ண போறோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஏ லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துக்கிறோம், கொஸ்டின் மார்க் கோலன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் இந்த பிரிண்ட்எஃப் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங், கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டீங்க, ட்ரூவா இருந்ததுன்னா ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோங்க, ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ட்ரூ பிளாக். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபால்ஸ் பிளாக். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு கண்டிஷனை செக் பண்ணியிருக்கேன், ட்ரூவா இருந்ததுன்னா ட்ரூ பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்க, ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபால்ஸ் பிளாக் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இங்க சியோட வேல்யூ எல்லாம் நம்ம எதையுமே பிரிண்ட் பண்றது இல்லை. ட்ரூவா இருந்ததுன்னா நான் என்ன கொடுத்துக்கிறேங்க, ஏ இஸ் லெஸ் தென் தான் நம்ம செக் பண்ண போறோம், லெஸ் தென்
இல்லைன்னா இங்க b is less than கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் கமெண்ட் நீங்க என்ன வேணாலும் அங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு? அப்போ இங்க 10 இருக்கும், இங்க 6 இருந்தது, நமக்கு 6 பிரிண்ட் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா b is less than அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? புரிஞ்சுதுங்களா? ட்ரூவா இருந்ததுன்னா ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஃபால்ஸ் கண்டிஷன், ஸோ நம்மளுக்கு ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகே, இதுவே அது என்ன வேல்யூ ஏன் வந்து நம்மளுக்கு லெஸ் தென்னா இருக்குன்னு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோங்க? a is less than to b. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு நான் செக் பண்ண போறேன். நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? ஏவோட வேல்யூ. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பெர்சன்டேஜ் டி. அதுதான் ஏன் பிரிண்ட் ஆக போகுது? லெஸ் தென் பின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட் இங்க என்ன மட்டும் யூஸ் பண்ணா போதுங்க? ஏ கமா பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் டில ஏவோட வேல்யூ போகணும், செகண்ட் பெர்சன்டேஜ் டி ஃபார்மர் ஸ்பெசிஃபையர்ல பியோட வேல்யூ போகணும். அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இதை ஜஸ்ட் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு. இப்போ நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்குங்க? b is less than to a. ஏவோட வேல்யூ என்ன? 10. less than 6. நம்மளுக்கு 10 less than 6. true or false? false. ஸோ நம்மளுக்கு வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும்? ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. கிளியருங்களா? ஓகே, இதுவே கிரேட்டர் தென்னா இருந்தா என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்? ஜஸ்ட் இங்க கிரேட்டர் தென் சிம்பிளா மாத்திக்கிட்ட போகுது. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கமெண்ட், நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஏதா கிரேட்டர் தென், ஸோ ஏ கிரேட்டர் தென் பியான்னு செக் பண்றோம். ட்ரூ. ஸோ ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் 2. இந்த பியோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. பெர்சன்டேஜ் டி எதுக்காகன்னு கிளியரா புரியுதாங்க? பெர்சன்டேஜ் டி கொடுத்தா ஒரு இன்டிஜர் வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். அப்போ இந்த பெர்சன்டேஜ் டிக்கு ஏக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுவோ நம்ம ஜஸ்ட் கமெண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருக்கோம். தென் பெர்சன்டேஜ் டி பியோட வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது கிளியருங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் 2 வேல்யூஸ்ல வந்து எது லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஃபைண்ட் பண்ணி கமாண்ட் வச்சு பிரிண்ட் பண்ணும். இதுவே 3 வேல்யூஸ் கொடுத்தா எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேங்க? 3 வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். c ஈக்குவல் டு 20 கொடுத்துறோம், கமா டி. டிங்கிறது ஜஸ்ட் ஒரு வேரியபிளை வச்சு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. அப்போ டி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் போட்ட அதே லாஜிக்கல்ல இங்கேயும் நம்ம போட போறோம். ஏ லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஏ கிரேட்டர் தென் பி. கொஸ்டின் மார்க் நம்மளுக்கு என்ன தெரியும்? கொஸ்டின் மார்க் கோலன் தான் இதோட சின்டெக்ஸ். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏ கிரேட்டர் தென் பின்னு செக் பண்ணியாச்சு. ட்ரூவா இருந்ததுன்னா இது ட்ரூ பிளாக்கு வரும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இதை ஃபால்ஸ் பிளாக்னு சொல்லுவோம், ஃபால்ஸ் பிளாக்கு வரும். ஸோ இப்போ ஜஸ்ட் இங்க பாருங்க, ஏவை வந்து பி கூட கம்பேர் பண்ணியாச்சு. கிரேட்டர் தென் தான் இருக்கு, ஒருவேளை இல்லைன்னா ஃபால்ஸ் பிளாக்கு வந்துட போகுது. ஏ கிரேட்டர் தென்னா இருந்ததுன்னா பியை விட நம்ம இங்க எது கூட கம்பேர் பண்ணணும்? சி கூட கம்பேர் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்க என்ன மட்டும் ரைட் பண்ணா போதுன்னா ஏவை பி கூட கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ இங்க ஏவை சி கூட கம்பேர் பண்ண போறீங்க. கொஸ்டின் மார்க் ஏ கோலன் சி. புரிஞ்சுச்சுங்களா? ஏ கிரேட்டர் தென் பி ட்ரூவா இருந்ததுன்னா ட்ரூ பிளாக் உள்ள வாங்க. அங்க என்ன செக் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் சி கூட கம்பேர் பண்ணிக்கங்க. கிரேட்டர் தென்னா இருந்ததுன்னா இதுக்குள்ள வரும். அப்ப பி கூட கம்பேர் பண்ணியாச்சு. இப்ப ஜஸ்ட் சி கூட மட்டும் கம்பேர் பண்ணா போதும். அப்போ ஏ கிரேட்டர் தென் சி ட்ரூ இருந்ததுன்னா ட்ரூவா இருக்கிற ஏவை பிரிண்ட் பண்ணும். ஃபால்ஸ் அப்படின்னா சியை பிரிண்ட் பண்ணும். ஒருவேளை ஏ கிரேட்டர் தென் பி ஃபால்ஸா இருந்ததுன்னா இதுதான் என்னதுங்க? ஃபால்ஸ் பிளாக். இப்ப நான் எது கூட கம்பேர் பண்ணா போதும்? ஏவை பி கூடயும் கம்பேர் பண்ணியாச்சு,
சி கூடயும் கம்பேர் பண்ணியாச்சு. பிஏ ஏ கூட கம்பேர் பண்ணிட்டோம். பிஏ எது கூட மட்டும் கம்பேர் பண்ணா போதுன்னா சி கூட கம்பேர் பண்ணா போதும். அப்போ பி கிரேட்டர் தென் சி கொஸ்டின் மார்க் பி கோலன் சி. ஜஸ்ட் சிங்கிள் வேரியபிளா நினைச்சுக்கங்க. ஏ கிரேட்டர் தென் சியான்னு ஃபைன் பண்றீங்க, பி கிரேட்டர் தென் சியான்னு ஃபைன் பண்றோம். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ கிரேட்டர் தென் பி ட்ரூவா இருந்தா இது ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும், ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம எதை மட்டும் பிரிண்ட் பண்ணா போதுங்க, டியை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்றோங்க, டியை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, கிரேட்டர் தென் வேல்யூ இஸ் 20 பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி, இங்க ஏ கிரேட்டர் தென் பி கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஸோ இங்க வந்துடும். ஏ கிரேட்டர் தென் சி கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ஸோ நம்மளுக்கு ஃபால்ஸ் பிளாக் எதுங்க, சி. ட்ரூங்கிறது ஏ, சிங்கிறது ஃபால்ஸ், ஸோ நம்மளுக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே இங்க நான் ஒரு வேல்யூ 16 கொடுத்துறோம். இப்ப நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்க்கலாம். இந்த கிரேட்டர் தென் வேல்யூ இஸ் 16 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இங்க கண்டிஷன் செக் பண்ணுவோம், இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ நேரா இந்த பிக்கு வந்துடும். இங்க வந்து பி கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணிருக்கீங்க, ட்ரூ. ஸோ ட்ரூ பிளாக் பியோட வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 3 வேல்யூஸ்ல எது கிரேட்டர் தென் வேல்யூன்னு ஃபைன் பண்ணிட்டோம். இதுவே 4 வேல்யூ கொடுத்து கிரேட்டர் தென் வேல்யூ கேட்டா எப்படி ஃபைன் பண்ணலாம், ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ஏ கொடுத்துருக்கோம், பி கொடுத்துருக்கோம், சி. டிக்கு நான் ஒரு வேல்யூ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அசைன் பண்ண போறேன். டி ஈக்குவல் டு ஒரு 19 கொடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணணுங்க, 4 வேல்யூஸ்ல எது கிரேட்டர் தென் வேல்யூன்னு ஃபைன் பண்ண போறோம். ஸோ இப்போ இ கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பி. அதே மாதிரிதான் நம்ம பண்ண போறோம், பட் நம்ம அண்ட் கண்டிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்க போறோம். ஏ கிரேட்டர் தென் பியாவும் இருக்கணும், அண்ட் ஏவை இங்கேயே நான் சி கூட கம்பேர் பண்றேன். ஏ பி கூட கம்பேர் பண்ணியாச்சு, தென் சி கூட கம்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் நான் எது கூட கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா டி கூடயும் கம்பேர் பண்ணிடலாம். ஏ கிரேட்டர் தென் டியானும் கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எது கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க, ஏவை பி கூட கம்பேர் பண்ணியாச்சு, சி கூட கம்பேர் பண்ணியாச்சு, டி கூட கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டின் மார்க் போட போறோம். ஏன்னா ஏவை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பி கூட கம்பேர் பண்ணிடுவோம். இங்க எல்லா வேல்யூ வேரியபிள் கூடயும் கம்பேர் பண்ணி கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் அப்புறம் நம்மளுக்கு என்ன வந்துருங்க, கோலன். ஒருவேளை இது கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏ ட்ரூவா இருந்ததுன்னா ஏவை பிரிண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபால்ஸ் பிளாக் எழுத போறோம். கரெக்டுங்களா? ஃபால்ஸ் பிளாக்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா பிஏ எடுத்து கம்பேர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபால்ஸ் பிளாக்ல நம்ம என்ன பண்ண போறோங்க, பிஏ எடுத்து கம்பேர் பண்ண போறோம். இப்போ பி கிரேட்டர் தென் பிஏ ஏ கூட கம்பேர் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ எது கூட கம்பேர் பண்ணோம்னா கிரேட்டர் தென் சி, அண்ட் மறுபடியும் எது கூட கம்பேர் பண்ணணுங்க, கிரேட்டர் தென் டி. ஓகேங்களா? இப்போ நான் இங்க என்ன போட போறேன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். பிஏ சி கூட கம்பேர் ட்ரூவா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும், ஃபால்ஸா இருந்ததுன்னா இங்க வரும். இங்க வந்து பிஏ சி கூடயும் கம்பேர் பண்றீங்க, டி கூடயும் கம்பேர் பண்றீங்க. ஒருவேளை கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா நம்மளுக்கு இப்ப எதை பிரிண்ட் பண்ணிரும், பிஏ பிரிண்ட் பண்ணிடும். கரெக்டுங்களா? ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா எங்க போகணும், ஃபால்ஸ் பிளாக்கு போகும். அப்ப ஃபால்ஸ் பிளாக் நான் எது கூட கம்பேர் பண்ணா போதும், சி கிரேட்டர் தென் டி கொஸ்டின் மார்க். அவ்வளவுதான். சி வந்து டி கூட மட்டும் கம்பேர் பண்ணா போதும், சி கோலன் டின்னு போட்டுருவோம். கிளியருங்களா? பாக்குறதுக்கு தாங்க பெருசா இருக்கும், ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஏவை எடுத்து ஏ பி சி, ஏவை பி கூட கம்பேர் பண்ணியாச்சு, சி கூட கம்பேர் பண்ணியாச்சு, டி கூட கம்பேர் பண்ணிட்டீங்க. ட்ரூவா இருந்தா ஏவை பிரிண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பிஏ எடுத்து சி டி கூட கம்பேர் பண்றோம், அங்க செக் பண்ணி ட்ரூவா இருந்தா பிஏ பிரிண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா சிஐ எடுத்து டி கூட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம எதை மட்டும் பிரிண்ட் பண்ணா போதுங்க, இயை பிரிண்ட் பண்ணா போதும். இப்போ நான் இங்க யூஸ் பண்ணிருக்க சிம்பிள் கிரேட்டர் தென். இப்போ நமக்கு அவுட்புட் 19 பிரிண்ட் ஆகணும். கரெக்டுங்களா? 90 பிரிண்ட் ஆயிடுச்சா?
அவ்வளவுதான். ஸோ 3 வேல்யூஸ் கூடயும் நம்ம போடலாம், 4 வேல்யூஸ் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ நீங்க லெஸ் தென் வேல்யூ கூட ட்ரை பண்ணி பாருங்க. தென் என்ன கிரேட்டர் தென் ஃபைன் பண்றீங்களோ சிம்பிள் எல்லாமே சேமா தான் இருக்கணும். இங்க கிரேட்டர் தென் இங்க லெஸ் தென் போட்டு சிஸ்டம்வே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாதீங்க. கிரேட்டர் தென்னா ஜஸ்ட் கிரேட்டர் தென், எல்லாத்த விட எது கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ஃபைன் பண்ண போறோம், இல்லைன்னா லெஸ் தென் சிம்பிள் போட்டு எது லெஸ் தென் வேல்யூன்னு ஃபைன் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கூட பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.